மங்காத வெண்கல குரலும் கர்வம் தங்காத குழந்தை மனம் படைத்த பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார். தன்னுடைய வசீகர குரலினால் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழர் வீடுகளில் நிரந்தரமாக வாசம் செய்த எஸ்.பி.பியின் மரணம் ரசிகர்களை சோகக் கடலில் தள்ளியுள்ளது. ஒரு பாடகரின் குரலை ரசிக்கலாம், அதற்கு மயங்கலாம். ஆனால் அதையும் தாண்டி உலகமே எஸ்.பி.பியை கொண்டாடுகிறது. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்ணு பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ? பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா. அவர் கடந்து வந்த பிளாஷ்பேக் பார்த்தால் அதற்கான காரணம் புரியும். எஸ்.பி.பிக்கு சொந்த ஊர் ஆந்திரா. அப்பாவிடமிருந்து புல்லாங்குழல், ஹார்மோனியம் வாசிக்க முதலில் கற்றுக்கொண்டார். இசை மீதான ஆர்வம் அப்போதுதான் முளைத்தது. அப்பா ஆசைப்பட்டதால் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்தார். அங்கும் இசைக்கு ஒரு மேடை அமைத்தார். இசைக்குழுவை உருவாக்கி கச்சேரிகள் நடத்தினார். ஒரு போட்டியில் சிறந்த பாடகர் விருதை எஸ். ஜானகியிடமிருந்து பெற்றார். பின்னாளில் தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்த குரலுக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம். படிப்பை பாதியில் கைவிட்டு லட்சியத்தை நோக்கி பயணித்தார். 1960இல் எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் படத்தில் 1000 நிலவே பாடலை பாடி 1000 நிலவே வா தமிழ் சினிமாவில் தன் அறிமுகத்தை பதிவு செய்தார். இதழோரம் சுவை தேட புது பாடல் பாட பாட 1000 நிலவே வா. 1970களில் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைப்பில் தமிழ் மற்றும் மலையாள மொழி பாடல்கள் பாடி புகழ் பெற்றார். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர் படங்களில் தனி பாடல்களும், பி. சுசீலா, எஸ். ஜானகி, வாணி ஜெயராம், எல்.ஆர். ஈஸ்வரியோடு இணைந்து எண்ணற்ற பாடல்கள் பாடியுள்ளார். இந்த காலகட்டத்தில்தான் இளையராஜா, எஸ். ஜானகி, எஸ்.பி.பி கூட்டணி உருவானது. இன்று வரை அசைக்க முடியாத வெற்றி கூட்டணி. முறையாக கர்நாடக இசை பயிலாமலேயே 1979இல் வெளிவந்த சங்கராபரணம் படத்தில் முதல் முறையாக கர்நாடக பாடலை பாடி உலகளவில் பிரபலமானார். அவரின் நுணுக்கங்கள் கர்நாடக இசை உலகில் மிகவும் பாராட்டப்பட்டது. சங்கரா நாத சரீரா பரா வேதவிதாரா ஜீவேஸ்வரா. இவரது முதல் ஹிந்தி படம் ஏக் துஜே கே லியேவில் பாடி தேசிய விருது பெற்றார். मेरे बीच में तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना कैसा है ये बंधन अनजाना. 1990களில் இசையமைப்பாளர்கள் தேவா, வித்யாசாகர், எம்.எம். கீரவாணி, எஸ்.ஏ. ராஜ்குமார், பரத்வாஜ் இசையமைப்பில் பாடல்கள் பாடினார். ஏ.ஆர். ரகுமான் கூட்டணியும் இவரின் இசை பயணத்தில் மற்றொரு வெற்றி மைல்கல்லாக அமைந்தது. காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி. 2000ஆம் ஆண்டு தொடங்கி யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், டி. இமான், ஜி.வி. பிரகாஷ், அனிருத் இசையில் பாடி வந்தார். முன்பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே. காதல் எனும் தேர்வெழுதும் பாடலில் இந்த வலக்கையில் வளையல்கள் நானல்லவா, இன்று வலக்கையை வளைக்கின்ற நாளல்லவா பாடலில் சரளமான தமிழ் உச்சரிப்பு இன்றளவும் மெய்சிலிர்க்க வைக்கும். இந்த வலக்கையில் வளையல்கள் நானல்லவா, இன்று வலக்கையை வளைக்கின்ற நாளல்லவா. ரஜினி போதை வேடத்தில் ஆடும் கடவுள் படைச்சான் உலகம் உண்டாச்சு பாடலில் அத்தனை உணர்ச்சிகளை கதாபாத்திரமாகவே மாறி தன் குரலில் கொண்டு வந்திருப்பார்.
கடவுள் படைச்சான் உலகம் உண்டாச்சு, மனுஷன் குடிச்சா உலகம் ரெண்டாச்சு. புது மாப்பிள்ளைக்கு பப்பரே என பாடியும் மாமா உன் பொண்ணு கொடு என மெட்டுக்களை கொட்டி அசத்தியவர் எஸ்பிபி. மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் அவரின் புகழை கொண்டு சென்றது. பல வண்ணங்கள் புகுத்து காதல் ரோஜாவை துவங்கி மின்சார கனவு படத்தில் தங்க தாமரை மகளே பாடலில் ரொமான்ஸோடு பாடி பலரை மயக்க செய்த மாயம். வீசுகின்ற தென்றலே புள்ளியாக தேய்ந்து போ, அஞ்சலி அஞ்சலி என்னுயிர் காதலி, முத்துமணி ரத்தினங்களும் ஒருவன் ஒருவன் முதலாளி, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி, பனி விழும் இரவு, அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, இளைய நிலா பொழிகிறதே, கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, காதல் ரோஜாவே தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, காதல் எனும் தேர்வழுதி, சுத்தி சுத்தி வந்தீக போன்ற பாடல்கள் ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது புதுமையாக இருக்க எஸ்பிபி குரலே காரணம். இசைதான் தன் மொழி என்று சொன்னவர். ஒரு வகை பாடலை மட்டும் பாடுபவர் அல்ல. ஒரே பாடலில் பல வெரைட்டிகள் புகுத்து மெல்லிசை பாடலில் ராப் கொண்டு வருவார். நடுவில் அழுவார், திடீரென சிரிப்பார், பேசுவார். குரலில் அழுத்தம் தந்து இசையில் மக்களை மயக்குவார். பல நடிகர்களின் இன்ட்ரோ பாடல்கள் என்றால் அது எஸ்பிபி தான். இன்று வரை ரஜினியின் அறிமுக பாடல்கள் பாடுவது இவர்தான். பாடகராக மட்டுமல்ல, இன்னும் பலவற்றில் தன் திறமையை வெளிப்படுத்தினார் எஸ்பிபி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. கமல்ஹாசனுக்கு 120 தெலுங்கு திரைப்படங்களில் பின்னணி குரல் கொடுத்துள்ளார். ரஜினிகாந்த், சல்மான் கான், பாக்யராஜ், மோகன், அனில் கபூர், ஜெமினி கணேசன், நாகேஷ், கார்த்திக், ரகுவரன் ஆகியோருக்கு பல்வேறு மொழி படங்களில் டப்பிங் பேசியுள்ளார். 70க்கும் அதிகமான தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட 45 திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். உலக அளவில் அதிக அளவிலான பாடல்களை பாடி கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். 2001 பத்மஸ்ரீ, 2011 பத்மபூஷன், 2016 இந்திய திரைப்பட பிரமுகர் போன்ற முக்கிய விருதுகளை குவித்துள்ளார். 6 முறை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதினை பெற்றிருக்கிறார். சங்கராபரணம் என்ற படத்தில் கர்நாடக இசை பாடலுக்கு தேசிய விருது பெற்றார். தேசிய விருதினை 4 மொழிகளுக்கு பெற்ற ஒரே திரைப்பட பின்னணி பாடகர் இவர்தான். கர்நாடகம் மற்றும் தமிழக அரசின் 25 விருது பெற்றுள்ளார். 1981 ஆண்டு பெங்களூரில் உள்ள பதிவரங்கில் காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை ஒரே நாளில் 21 பாடல்களை கன்னட மொழி இசையமைப்பாளர் உபேந்திரா குமாருக்காக பாடி சாதனை படைத்தார். ஒரே நாளில் 19 தமிழ் பாடல்களும் 6 மணி நேரத்தில் 16 ஹிந்தி பாடல்களையும் பாடி சாதனை செய்திருக்கிறார். சாதனைகளையும் விருதுகளையும் தாண்டி உலகம் இவரை கொண்டாட காரணம் எஸ்பிபியின் தன்னடக்கம். புகழின் உச்சத்தில் இருந்தபோதும் தலைக்கணம் இல்லாத கலைஞர். 74 வயதானாலும் மனதளவில் இளையவர். காதல் கணவரும் கூட. அன்பான அப்பா, பாசமான அண்ணன், உண்மையான நண்பர், ஒழுக்கமான மனிதர் எஸ்பிபி. என்ன பாடல் கொடுத்தாலும் பெட் காஃபி குடிப்பது போல் சில நேரத்தில் அசால்ட்டாக பாடி முடித்துவிடும் திறமை கொண்டவர். இளம் பாடகர்களின் ரோல் மாடல் எஸ்பிபி. பலரை தட்டி கொடுத்து தானும் முன்னேறினார். உடல் அளவில் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் பாடிய பல்லாயிரம் பாடல்கள் மூலம் இசையும் உலகமும் இருக்கும் வரை நம்மோடு தினமும் எஸ்பிபி பயணிப்பார்.